திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. இந்த நாளிலே நம்முடைய செய்திக்காக நான் கடந்து போகலாம். ஏசாயா 36 அதிகாரத்தின் முதல் வசனத்தை தம்பி வாசிப்பார். 4:5 வாசிப்பார். 1:4-5. 36 ஏசாயா. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியர் ராஜாவாகிய சனகிரீப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். ராப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஒரு செய்தி. நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? கூட்டத்துக்கு போறிய, எங்கள் பாஸ்டர் பெரிய ஆளு சொல்றியே, எங்கள் ஆண்டவர் பெரியவர்னு சொல்றியே, ஜெபிச்சா என்ன நடக்கும்னு சொல்றியே, இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிறது நம்பிக்கை என்னப்பா? இதுதான் இந்த நாளிலே அநேக உலகப்பிரமாண மக்கள், ஏன் நம்முடைய குடும்பத்தார்கள், நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் கூட கேட்குறாங்க. நாம் இந்த உலகத்தாரை போல வாழ அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தாரை போல நாம் எதையும் செய்ய முடியாது. நம்ம எப்போவுமே ஆண்டவர், எப்போவுமே பைபிள், எப்போவுமே கூட்டம், எப்போவுமே ஊழியம், சர்ச்சு என்று நாம் எப்பொழுதுமே நம்மை ஒரு வட்டத்திற்குள்ளாக, இயேசு என்கிற வட்டத்திற்குள்ளாக வைத்து நாம் வாழ்கிறதை இந்த உலகத்து மக்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் ஆண்டவர் மீது ஒரு சிறு குழந்தை போல விசுவாசிக்கிறதை காண்கிற பொழுது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது, உனக்கிட்ட கிறுக்கா பிடித்திருக்கிறது என்று சொல்லி, நீ நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்ன? அது எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது என்று சொல்லி நம்மிடத்தில் அடிக்கடி கேள்வி கேட்டு நம்மை பலகீனப்படுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் நம்முடைய நம்பிக்கையை தகர்க்கும்படியாக, எப்படியாவது நம்மை பின்வாங்க செய்வதற்காக, ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்மை எப்படியாவது தள்ளி விட்டு விட வேண்டும் என்பதற்காக, நம்மையும் கூட இந்த உலகத்து மக்களைப் போல சாதாரணமானவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் அநேகர் மூலமாக அவன் முயற்சி செய்கின்றவனாக இருக்கின்றான். ஒரு ஆடு போகும் பொழுது, ரோட்டில் போகும் பொழுது யாரும் பயப்படுவதில்லை. ஒரு நாய் குறுக்கால போகும் பொழுது அதிகமாக நம்ம பயப்படுறதில்லை. ஒரு பூனை போச்சுன்னா நம்ம அதை கண்டுவிடுவதே இல்லை. ஒரு மாடு போனால் நம்ம கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் யானை ஒரு ரோட்டில் போயிடுச்சு, 5-6 யானை வந்துச்சு அப்படின்னா அந்த ரோடே அப்படி ஸ்தம்பித்து விடும். எல்லாரும் அப்படி நின்றுவாங்க. கார் அப்படி நின்றோம், லாரி போனாலும் நின்றோம். முட்டிடுவோமோ, யானை நம்ம மேலே கோவப்பட்டுருமோ, மிதிச்சிருமோ என்று சொல்லி எல்லாரும் பயந்து போய் நின்று விடுவார்கள். மலை பிரதேசங்கள், ஊட்டி கொடைக்கானலில் போகும்போது ரோடுல யானை திடீர்னு வந்துட்டால் எல்லாரும் பயந்து போய் நிற்கிறத நம்ம பார்க்கின்றோம். தீத்துக்குரியவர்களே, என்றைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்களோ அன்றைக்கு நீங்களும் ஒரு யானையை போன்றவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ரோட்டில் போகும்போது, நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, பிஸ்னஸ் போகும்போது, ஒரு யானை ரோட்டில் போன மாதிரி பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கண்களில் ஒரு பெரிய யானை போகுது, ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளை போகிறான், ஒரு ஊழியக்காரன் போகிறான், பார்த்து என்று சொல்லி பிசாசு பயந்து கொண்டே இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்து மக்களின் பார்வையிலே நாம் சாதாரணமானவர்களாக, அற்பமானவர்களாக நம்மை பார்த்து சீன்னு சொல்லி சொல்லுகிற நிலைமைக்கு நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலும் நாம் விசேஷித்தமானலாம் இருக்கிறோம். பிசாசுடைய பார்வையில் ஒரு யானை போவது போல நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அவன் பயப்படுகின்றான். ரோட்டில் 5 விசுவாசிகள் சேர்ந்து நடந்து போவார்கள் என்றால் 5 பெரிய யானை போகுது, ஜெபிக்கிறவங்க போகிறாங்கன்னு சொல்லி சாத்தான் அங்கே பயந்து கொண்டே நம்மை பார்க்கின்றவனாக இருக்கின்றான். என்றைக்கு ஏசப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு குறைந்து விடுகிறதோ, என்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்திலிருந்து நாம் கீழே விழுந்து விடுகிறோமோ, என்றைக்கு சிம்சோனை போல நமக்கு மொட்டையடிக்கப்பட்டு விடுகிறதோ,
என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோத்திரம் சோத்திரம் ஏசு ஏசு அப்பா அப்பான்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் நின்று விடுகிறதோ, அன்றைக்கு யானையை போல இருக்கிற நாம் பூனையை போல சின்னவர்களாக மாறிவிடுகிறோம். சாத்தான் சிரிக்கின்றான், நான் நினைத்தது நடந்துவிட்டது, இனி இவனை குறித்து எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி அவன் சந்தோஷமாக போய்விடுகிறான். நீங்கள் கவனிக்க வேண்டும், அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இப்பொழுது ஒரு போதாத காலம். இப்பொழுது அவருக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது. நாட்டிலே பஞ்சம், இந்த முற்றுகையை இந்த எதிரி ராஜா போட்டுட்டதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அவருக்கு வந்தது. அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனுக்கும் கூட ஒரு போதாத காலம் வந்தது, ஒரு சோதனையின் காலம் வந்தது. அங்கே இராணுவ பலன் இல்லாமல் போய்விட்டது, மக்களிடத்திலே பணம் இல்லாமல் போய்விட்டது, மக்கள் எல்லாம் சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்தார்கள். அப்படி என்றால் எசேக்கியா ராஜாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு போதாத காலம் வரும் என்றால், இன்றைய விசுவாசிகளாகிய நமக்கும் கூட சில நேரங்களிலே போதாத காலங்கள் வருகின்றது. நமக்கும் கூட பல கஷ்டங்கள் வருகிறது, நமக்கும் கூட பலவிதமான வியாதிகள் வருகின்றது, புண்கள் வருகிறது. பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் என்று வேறு எதுக்குமே வரான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதே போலவே விசுவாசியுடைய விசுவாசத்தை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், திருட வேண்டும் என்று சொல்லியே அங்கு பிசாசானவன் எப்பொழுதும் படையெடுத்து வருகிறவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா அரசாண்ட பொழுது சனகரிப் எனப்பட்ட அசீரிய ராஜா படையெடுத்து வந்தான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை திருடிவிட வேண்டும், கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வந்தான். நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை எங்கே என்று அவன் கேட்டான். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி பரவாயில்லை, இயேசு பெரியவர் என்கிற அந்த நம்பிக்கையை மாத்திரம் நீங்கள் இழந்து விடவே கூடாது. இதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். இது இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, இன்னும் 30 வருடங்கள் ஆனாலும் 100 வருடங்கள் ஆனாலும் இந்த பூமியில இருக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் இயேசு எல்லாரையும் விட பெரியவர், எல்லா வியாதிகளை விட பெரியவர், பிசாசை விட பெரியவர் என்கிற அந்த பெரிய நம்பிக்கையை, விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடவே கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்க ரோட்ல போகும்பொழுது ஒரு யானை போவது போல, ஒரு 10 யானை போவது போல நீங்க போறீங்க, அதை மறந்துவிடக் கூடாது என்று உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், சனகரிப்புடைய நோக்கம், எப்படியாவது எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையை கெடுத்து விட வேண்டும், அவர் முழங்கால் படியிடுவதை கெடுத்து விட வேண்டும், அவர் ஆலயம் என்று ஆலயத்திலே போய் கிடப்பதை கெடுத்து விட வேண்டும், நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பார் என்று சொல்லுவதை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே எசேக்கியா ராஜா உடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பிசாசு போராடினான் என்று நான் காண்கின்றோம். எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க. 2வது சாத்தான் எங்க வரான் பார்த்தீங்களா? ராஜா மீது ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கையை கெடுக்கும்படியாக அங்கே அவன் பேசுகின்றான். வீட்டுக்குரியவர்களை, இன்றைக்கு ராஜாவாக இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு பாஸ்டர் கத்தர் வைத்திருக்கின்றார். பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணா என்னுடைய பிரச்சனைகள் தீரும். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வருவீங்க. என்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு போய்விடுகிறதோ அதன் பிறகு நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரவே மாட்டீர்கள். எந்த ஊழியத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு நீங்கள் போனாலும் சரி, அந்த சர்ச்சில் தலைவராய் வைத்திருப்பவரை நீங்கள் விசுவாசிக்கின்ற வரைக்கும் தான் நீங்கள் அங்கே போவீர்கள், நீங்கள் கூட்டத்தில் இருப்பீர்கள், ஊழியத்தில் இருப்பீர்கள், எல்லாம் நலமாக இருக்கும். இது அறிந்திருக்கிற சத்துரு நீங்கள் இங்கே வருகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பனாய் வைத்திருக்கிற, தலைவராய் வைத்திருக்கிற அந்த போதகர் மீது, பாஸ்டர் மீது இருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது கெடுத்து போட்டு விட வேண்டும், உங்களை இந்த ஊழியத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி அவன் யுத்தம் செய்கின்றவனாக இருக்கின்றான். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தான் இரவும் பகலும் முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் மீது இருக்கும் நம்பிக்கையை கெடுத்து விட வேண்டும் என்று போராடுகிறான். 2வது உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிற அந்த தோட்டத்தில், அந்த ஊழியத்தில், அந்த சர்ச்சில் கர்த்தர் உங்களுக்கு தோட்டக்காரனாக கொடுத்திருக்கிற அந்த பாஸ்டர் மீது இருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் போராடுகின்றான். இந்த நாகர்கோவிலில் நாம் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கும் அதிகமாக, 12 வருடங்களுக்கு அதிகமாக நாம் ஊழியத்தை நடத்துகின்றோம். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், பங்கு பெற்றார்கள், என் மீது அதிக நம்பிக்கையாக இருந்தார்கள், என்னை அநேக இடங்களிலே உயர்த்தி பேசினார்கள், அநேக இடங்களுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். பிற்பாடு சத்துரு இதை கண்டு கண் வைத்து எப்படியாவது அந்த நம்பிக்கையை உடைத்து போட்டுவிட வேண்டும் என்று போராடிய பொழுது அவன் சூழ்ச்சியிலே அநேகர் விழுந்து போனார்கள். அது நிமித்தமாக என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். சாத்தான் டிவைட் அண்ட் ரூல் சொல்லி அவர்களை பிரித்து கொண்டு போனான்.
இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருப்பதை நாம் காண்கின்றோம். எப்படியாவது பாஸ்டர் மீது இருக்கிற நம்பிக்கையை கெடுத்து விட வேண்டும். எசேக்கியா ராஜாவை நம்பாதிருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்க பாஸ்டர் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள், நம்பாதிருங்கள். போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூட்டத்துக்கு போய் ஒரு நம்பிக்கை, உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி சத்துருவானவன் இரவு பகலும் உங்களோடு பேசுகின்றவனா இருக்கிறான். நீ போய் என்னத்தை கண்டாய்? இந்த ஊழியத்துக்கு போய் நீ என்னத்தை கண்டாய்? இந்த ஊழியத்திற்காக உழைத்து நீ என்னத்தை கண்டாய்? இந்த ஊழியத்திற்காக கொடுத்து நீ என்னத்தை கண்டாய்? பாரு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பார். அந்த சர்ச்சுக்கு போறவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர்ட்ட போறவங்க எப்படி இருக்காங்க பார். நாங்கெல்லாம் போறோம், நல்லா இருக்கிறோம், நீ வா என்று சொல்லி எப்படியாவது இந்த ஊழியத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கெடுத்து போட்டு விட வேண்டும் என்று சாத்தான் முயற்சிக்கின்றான். எனக்கு பைக் வாங்கின நாள்ல இருந்து நான் ஒரு வல்கனைசர் தான் போய் அந்த காற்று பிடிப்பது, அந்த ஏர் செக் பண்ணுறது வழக்கம். கார் வாங்கும் பொழுதும் நம்ம அங்கே தான் போய் எப்பவும் ஆசிரியத்தில் போய் அந்த இடத்துல தான் போய் செக் பண்ணும். எத்தனையோ வல்கனைசர்ஸ் புதுதாக வந்தாலும் நம்ம வேறு இடங்களுக்கு போகிறது கிடையாது. கரெக்டாக அந்த வல்கனைசர் தான் நம்ம போவோம். அதே போல தான் சர்ச்சையும் கூட. நம்மை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு தான் கடைசி மட்டும் நாம் இருக்க வேண்டும். நம்ம எந்த ஊழியத்துக்கு வருகிறோமோ அந்த ஊழியத்தில் தான் கடைசி மட்டும் இருக்க வேண்டும். நாம் அந்த காரியத்தில் தவறி விடுவோம் என்றால் நம்ம அங்கே போவோம் என்று சொல்லி போவோம் என்றால் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமற்றவர்களாகவே இருப்போம். நம்முடைய ஊழியத்தில் பொறுப்பாக இருந்த ஒருவர் இன்னொரு ஊழியத்திற்கு போய் அங்கே அதிகமாக உண்மையாக இருந்து ஆசிரியத்து பாஸ்டர் தான் மோசம், இப்போ இருக்கிற பாஸ்டர் சூப்பர்னு சொல்லிட்டு தான் உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணித்து அவங்க அங்கே போய் அவர்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தார். விடுதலை பெற்றது இங்கே, அவர்கள் விசுவாசத்தை காண்பித்தது இன்னொரு இடத்துல. அங்கே போய் ஒரு 3 மாதத்திற்குள்ளாக சண்டை வந்து விட்டது. அவர்களை வெளியேற்றினாங்க. இங்கேருந்து போனவரை போயிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் முதல்ல ஆசிரியத்து ஊழியத்துக்கு போய் அங்கேருந்து இங்கே வந்தாங்க, இங்கேருந்து அவங்க வேறு வெளியே போகிறாங்க, இவங்க இப்படித்தான் எல்லா இடத்துலேருந்தும் எல்லா இடத்துக்கும் போவாங்கன்னு சொல்லி உடனடியாக அவர் சொன்னார். நம்முடைய மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் ஒரே இடத்துல இருந்தாக வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை எங்கே நாட்டினாரோ அங்கே தான் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். ஒரு செடியை பிடுங்கி வேற இடத்துல போய் நான் நாட்டிக்கொண்டே இருப்போம் என்றால் அது எப்பொழுதும் வெற்றியை கொண்டு வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜாவை நம்பாதிருங்கள் என்று சொன்ன சத்துரு இன்றைக்கும் நீங்க போற பாஸ்டர் நம்பாதீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த ஊழியத்துக்கு போய் ஒரு பிரயோஜனம் உனக்கு இருக்காது. இந்த கூட்டத்தில் போய் யாரும் வாழ்ந்ததில்லை என்று சொல்லி அவன் பொய் பேசிக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த கண்ணியிலே நாம் விழுந்து விடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் திரு வின்சென்ட் பால் எபினேசர் அவருடைய பெயர்களை சொல்லிவிட்டு தான் நான் முதல்ல பேசுகிற பொழுது செய்தியை ஆரம்பிப்பேன். என்றைக்கோ ஒரு நாள் என்னோடு கூட அவர் படித்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன ஒரு அற்பமான ஊழியம் ரூமில் வந்து என்னோடு கூட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய அடிப்படை சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இருப்பினும் நான் நாட்டப்பட்ட இடம் அது என்கிறபடினாலே இன்றைக்கு வரைக்கும் நான் அவர்கள் மீது மரியாதையாக இருக்கிறேன். அவ்வளவு எனக்கு அவரை பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? நான் நாட்டப்பட்ட இடம் அதுதானே. நான் ஆண்டவரின் அன்பை தெரிந்து கொண்டதுக்கு அவர்தானே காரணம். நம்முடைய வாழ்விலும் கூட இயேசு நம்ம யார் மூலமாக சந்தித்தாரோ, ரட்சித்தாரோ, எந்த ஊழியத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கொடுத்தாரோ, எந்த இடத்துல வந்து கிறிஸ்துவின் அன்பை நாம் பற்றி கொண்டோமோ அதே இடத்துல அதை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இப்போ ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு எசேக்கியா ராஜாவுக்கு. உடனே அவர் என்ன செய்றார் பார்த்தீங்களா? தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, அந்த காலத்தில் ரொம்பவும் இதயத்தில் கிழிக்கப்பட்டுட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே வஸ்திரத்தை தான் கிழிப்பாங்க. இப்போ நல்ல வேளைக்கு அப்படி எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா எல்லாரும் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நிற்பாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் சட்டையை கிழிச்சுக்குவாங்க, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அப்படி தலையில் போய் விழுந்து கிடப்பாங்க. நாம் இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கும்போது சட்டையை கிழிக்கிறார். 2வது நேரம் ஆலயத்துக்கு போயிறார். ஆண்டவர்கிட்ட போகிறாரு. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, இப்படி சொல்கிறான்னு நான் என்னப்பா செய்யன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிறார். 3வதாக ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கார், பாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி விடுவோம். தாள்கள் அனுப்புகிறார், எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சியா, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தார். 2வது அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அழுது ஜபித்தார். 3வதாக அவருக்கு யார் மேய்ப்பனாக இருந்தாரோ, யார் அவரை நடத்தினாரோ அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அவர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த 3 காரியங்களையும் செய்த பொழுதுதான் அற்புதம் நடந்தது.
அன்றைக்கு எல்லாரும் வஸ்திரத்தை கிழித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வஸ்திரத்தை கிழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய இதயத்தை கிழித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இதயம் என்பது கிழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது கடினமான பாறையை போல இருக்குது. அநேக நேரங்கள் நம்முடைய இருதயங்கள் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கின்றது. அந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். ஆண்டோட சமூகத்தில் போய் அந்த அளவுக்கு உடைந்து ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏசப்பா ஜெபித்த பொழுது இரத்த வேர்வை வந்தது, நரம்புகள் வெடித்து, அந்த அளவுக்கு அவர் இதயத்தை கிழித்து ஜெபிச்சார். நம்முடைய ஆண்டவரை போல நாமும் எப்படியாவது நம்முடைய இதயத்தை கிழித்து ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக நான் காண்கிற பொழுது நம் இதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் கிடக்கணும். பிரச்சனை அதிகரிச்சிருச்சு, வியாதி அதிகரிச்சிருச்சு, பிள்ளையுடைய வாழ்க்கை தரிகட்டு போயிட்டு, கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு, இல்லைன்னா நம்முடைய ஃபைனான்ஸ் நம்ம கையிலே இல்லை, கடன்லாம் தலைக்கு மேலே போயிட்டுனா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்துட வேண்டியது. அல்லேலூயா. நாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். பிள்ளைகளை சரிப்படுத்துறதுக்கு, பிஸ்னஸை சரிப்படுத்துறதுக்கு, எல்லாத்தையும் நம்ம அந்த வியாதியை செக் பண்ணி நம்ம எல்லாம் அணை போட்டு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. இப்போது நாம் ஆண்டவர் ரெண்டை போய் விழுந்து கிடக்க வேண்டியது. அல்லேலூயா. ஒரு கட்டம் வருகிற பொழுது எசேக்கியா ராஜா நேர ஆலயத்துக்கு போயிட்டான். இனி எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. இதே எசேக்கியா ராஜா கதை முடிஞ்சு போச்சு, வியாதி வந்தவுடனே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோன்னே நேராக அந்த செவற்று பக்கமாக திரும்பி கொண்டு நேர ஆண்டவரை பார்த்து, மனுஷனை பார்க்கல, நான் ஆண்டவரை பார்க்குறேன்னு செவத்து பக்கமாக திருப்பி ஆண்டவரை பார்த்து. இந்த எசேக்கியா ராஜாட்ட நல்ல பழக்கம் இருந்தது. அவர் தேவனுடைய பிள்ளை அல்லவா. பிரச்சனை கைமீறி போயிடுச்சுனாலே மனுஷனை பார்த்து பிரயோஜனம் இல்லை, நான் ஆண்டவரை பார்ப்பேன் என்று அவர் ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இதை ஒழுங்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதயத்தை கிழிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரண்டை ஓட வேண்டும், அவர் சமூகத்திலே காத்து கிடக்கணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசணும், அவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லணும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன். முந்தானத்து நினைக்கிறேன், நான் 10:30 மணிக்கெல்லாம் உறங்கி விட்டேன். 10:30 மணிக்கு தூங்கினேன், என்னை 2:30க்கு எழுப்பினார். நான் போயிட்டு முகம்லாம் கழுவி விட்டு என் இதயத்தை கிழித்து 5:30 மணி வரைக்கும் வாயை திறந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் ஆண்டவரில் போராடி ஜெபித்து கொண்டு நடந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்பொழுது நான் போராடி ஜெபித்தேன், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அடக்கலான் குருவி இல்லத்தை ஆசீர்வதிங்க, வருகிறவர்களை ஆசீர்வதிங்க, ஊழியம் வளரணும், இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் 3 மணி நேரம் போராடி ஜெபித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது இல்லையா சில நேரங்களில். ஆனால் யோசித்து பாருங்கள், அவ்வளோ டயர்டாக இருக்கிறேன், 2:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன், ஆனால் 5:30 மணி வரைக்கும் போராடி தொடர்ந்து ஜெபிக்க, கேப்பே இல்லாமல் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நாம் மனுஷர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு போகிற பொழுது விசேஷித்தமான கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பல மணி நேரங்கள் நாம் போராடி ஜெபிப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார், ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு போறார், விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார், போராடுறார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். இப்படியாக 3ஆவதாக பார்க்குறோம், ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட அவர் ஆட்களை அனுப்புகிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நாம ஜெபம் பண்ணுறது உண்மைதான். சில நேரங்களில் நம்ம ஜெபமே அற்புதத்தை செய்து விடுகிறது, பெற்று விடுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் அதுக்குன்னு வச்சிருக்கிற ஆட்கள், ஏசாயா தீர்க்கதரிசி, இல்லைன்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன், இல்லை நம்ம பாட்டி, இல்லைன்னா நம்ம தாத்தா, ஒரு சிலர் நமக்காக இரவும் பகலும் ஜெபிப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி, எனக்காக ஜெபியுங்கள், என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள், என் பேத்திக்காக ஜெபியுங்கள், ஐயா எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் ஜெபியுங்கள் எனக்காக, எனது கணவருடைய தொழிலுக்காக, சுகத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள், நான் சொல்லி அனுப்புகிறோமா? பாஸ்டருக்கா எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோமா? நிறைய பேர் நானே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், எனக்கு எதுக்கு பாஸ்டர், நான் ஏன் கூட்டத்துக்கு போகணும்னு கேட்குறாங்க. நம்முடைய பைபிள் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. சில நேரங்களிலே நமக்கு வெற்றி கிடைக்கலாம், நான் ஜெபிச்சாலே வெற்றி கிடைக்கலாம். சில நேரங்களிலே அங்கே நமக்காக ஜெபிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசிகள் தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய தாழ்மையான ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஜெபம் பண்றாரு, இதயத்தை கிழிக்கிறாரு, ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணுங்கிறாரு. இப்போ ஆண்டவர் அந்த ராத்திரில செயல்படுறாரு. ஒரே ஒரு தூதனை அனுப்பினாராம், லட்சம் தூதர்கள் அனுப்பல. எதிரிகள் எல்லாம் சாறையாக பவுஞ்சாக கூட்டமாக குவிஞ்சு கிடக்கிறாங்க.
அவங்க ஏற்கனவே பல நாடுகளை வெற்றி பெற்ற ஜாம்பவான்கள், பயங்கரமான படை வீரர்கள், பலவான்கள். ஆனால் ஆண்டவர் அவரை சரி பண்ணுறதுக்கு, டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஏஞ்சலை, ஒரே ஒரு தூதனை நைட்டில் அனுப்புகிறாரு. ஒரே ஒரு ராவிலே அவன் 1,85,000 பலவான்களை சங்கரித்தான் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கின்றார் என்பதற்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு இருக்க முடியும்? அங்கே குதிரையை தாரே, 500 குதிரை தந்தா கூட ஏறதுக்கு ஆள் வச்சிருக்கேன்னு ரப்சாக்கே கேட்டான். ஆனால் இங்கே பாருங்க, அவன்கிட்ட அப்படி குதிரை இல்லாமல் எசேக்கியா ராஜாட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், வீரர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், வெப்பன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இருந்தபடியினாலே, ஜெபித்தபடியினாலே, ஒரு தூதனை அனுப்பினபடியினாலே அந்த ஒரு தூதன் 1,85,000 வீரர்களை வெட்டி போட்டாராம். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆண்டவர் சந்தேகப்படாதீங்க, இதை ஆண்டவரால் செய்ய முடியுமான்னு கேட்காதீங்க. எனக்கு இத்தனை வயசாகி போச்சுன்னு சொல்லாதீங்க. என் மகன் உள்ள இவ்வளோ கடினம் தெரியுமா, அவன் திருந்த மாட்டான்னு நீங்கள் சொல்லாதீங்க. இனியா எனக்கு வேலை கிடைக்க போகுது, இனியா எனக்கு வீடு கிடைக்க போகுது அப்படி நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. உங்கள் ஆண்டவர் மிகப்பெரியவர். அல்லேலூயா! அவர் ஒரு ராத்திரியில ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தார். தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இதை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள், இதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஒரே ஒரு தூதன் மூலமாக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் உம்மால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். அப்பொழுது எசேக்கியா ராஜாவிற்காக வைராக்கியம் கொண்டு ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர், மிகாவேலை அனுப்பி ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா! நம்மளால யுத்தம் பண்ணாம போக முடியும் ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவத்தின் தூதர்களை அனுப்புவார். வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர், நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது டார்ச்சர், இன்னும் எத்தனையோ டார்ச்சரை பார்க்குறோம். கெட்ட வார்த்தை பேசுகிற, கஞ்சா போடுகிற, பயம் உறுத்துகிற எவ்வளவோ பொல்லாத மனுஷர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. துணிகரமாக செயல்படுற எத்தனை பேர் இருக்கிறாங்க. தேவனத்தில் போய் கண்ணீர் உடைக்கிற பொழுது ஒரு தூதனை அனுப்புவார், எல்லாவற்றையும் சரி செய்வார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நேரம். இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாய் காணப்படுகிற நீங்கள் ஆண்டவரின் பார்வையில் மிகப்பெரியவர்கள். காபானா தூபா லீபாரா பாகரா, நீ விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள். ராபால, என் உள்ளம் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், நித்திய காருண்யங்களால் உன்னை வணைந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காராபாலா ரீபானா தூபா கபூனியா தூபா கந்துரோனியா கத்துரோனியா காரா. தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் இல்லாதபடிக்கு அளவில்லாமல் அது அப்படியே இறங்கி இருக்கிறது. ஷீகாரா ரபுனிய திகோரா மூனா தூக்கபானா தியாகலபா ஈ கருணதியாமா காலுத்னியாரா. உன்னை விடுவிப்பது எனக்கு அற்ப காரியம் என்று ஆண்டவர் சொல்லுது. எதிரிகளின் கூட்டத்தை அழிப்பது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை அழிப்பது, உன் பிரச்சனைகளை மாற்றுவது எனக்கு அற்ப காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் போதும், ஒரு இரவு போதும், ஒரு தூதன் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இதுவே நேரம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ஏற்ற நேரம். ஆண்டவரிடத்தில் போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. காபானா தூக்கபோல சத்துரனியாரா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், விடுவிக்கட்டும், பெதஸ்தா கலங்கட்டும். என்ன வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாவானாக, சுகமாவாளாக. வியாதிப்பட்ட இடங்களை தொடுவீராக. என் தகப்பனே, என் தகப்பனே, வியாதிப்பட்ட இடங்களை தொட்டு தடவி கொடுத்து அவைகளை மறைய செய்வீராக. வேதனையை மறைய செய்வீராக, கட்டிகளை மறைய செய்வீராக, புண்களை மறைய செய்வீராக. வியாதிகள் சாபத்தினாலே வந்திருக்கலாம், பிசாசினாலே வந்திருக்கலாம், விபத்தினாலே, கவனக்குறைவினாலே வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இப்பொழுது மறையட்டும், மறையட்டும். இயேசு சிலுவையிலே வியாதிகளை தூக்கி சுமந்தா, சத்துருவின் தலையை நசுக்கினார். நம்முடைய சரீரத்தில் இருக்க வியாதியை வேரோடு பிடுங்கி எடுத்தார். அது பரவாது, அந்த வியாதி இனி பரவ முடியாது. இனி அது கிருமிகள் உள்ள இருக்க முடியாது, எலும்புகளை தொட முடியாது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். காமாரா துக்குபுலியா சாந்துருனியா கபௌலரா
பஹூதியாமான துபா காந்தரா, எனக்கு இது அற்ப காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் கர்த்தர் அதை சொல்ல, உன் பிரச்சனையை தீர்ப்பது, உன் பிள்ளைகளை சந்திப்பது, உன் சூழ்நிலைகளை மாற்றுவது, உனக்கு உதவி செய்வது எனக்கு அற்ப காரியம். கீனாரா துக்குனு நியாகாபாலா, தேவரீர் இறங்குவீராக. இப்பொழுது யார் ஜெபிக்கிறார்களோ, யார் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கு இறங்குவீராக, விண்ணப்பத்தை கேட்பீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாயார்கள் உண்டு. ஒரே அறையிலே பூட்டப்பட்டு கிடக்கின்றானே, ஐயோ எப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே, என் மகள் மொபைலுக்கு அடிமையாகிவிட்டாளே, என் மகள் என்னை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லுகிறாளே. நீங்க சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க. இப்பொழுது ஆண்டவர் அவளை சந்திப்பார். அவளை கட்டியிருக்கிற சங்கடிகளை கர்த்தர் உடைப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார், தேவன் அற்புதம் செய்வார், இயேசு மனம் இறங்குவார். ராபானா காபாலா ஓ ஹலபானி யாத்துபா கரபானா. இயேசுவோட நாமத்தில் பிள்ளைகளை சந்திப்பீரா. பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போகட்டும், ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது சந்தியும், ரட்சியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரட்டும், கர்த்தரை தேடுகிற ஒரு உள்ள உண்டாகட்டும். என் ஆண்டவரே, என் தேவனே, என் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டீரா? எங்கள் பேர பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டீரா? எங்கள் தகப்பனே ஏசப்பா, நீர் குறுக்கிட மாட்டீரா? வியாதிகளை மாற்ற மாட்டீரா? அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க மாட்டீரா? தேவைகளை சந்திக்க மாட்டீரா? தேசுவே மனம் இறங்க மாட்டீரா? எங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை நீரே அப்பா. எங்கள் நம்பிக்கை இயேசு, நீர் ஒருவரே. எங்களை காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர் நீர் ஒருவரே. தகப்பனை, யாரெல்லாம் இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது துடிக்கின்றார்களோ, பிள்ளைகளுக்காக வியாதிகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக, வறுமையை மாற்ற வேண்டும், பிசினஸ் செழிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் பெருக வேண்டும் என்று சொல்லி யாபேசை போல யாரெல்லாம் துடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் எஸ்தரை போல உபவாசம் செய்து குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு மனம் இறங்கும், அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகட்டும். ஏசப்பா, ஒரு தூதன் அனுப்பப்படுவானாக. இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு எதிரிகளை சங்கரிப்பீராக. எனக்கு விரோதமா செய்வன, எனக்கு விரோதமா ஏவல், என் பிள்ளைக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, என் பிள்ளை ஆமென் காதுல ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறது போல சொல்லுகிறான், ஆமே என் பிள்ளை தானா பேசி சிரிக்கின்றான். ஆண்டவரே, உடைய தூதனை அனுப்புங்க, எதிரிகள் சங்கரிங்க, செய்வனையின் ஆவிகளை, மந்திரவாதத்தின் ஆவிகளை, வெளிசுனியத்தின் ஆவிகளை சங்கரிங்க, சங்கரிச்சு போடுங்க, சங்கரித்து போடுங்க. ஆஹா பானா தபாலா சம்மரா தூளா. யாரெல்லாம் வேலை ஸ்தலத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, தெருவில், பக்கத்து வீட்டுல இருந்து இப்படி பிள்ளைகளை தூஷிக்கிறார்களோ, ரசாக்கை போல கேவலமாய் பேசுகிறார்களோ, தூதரை அனுப்புங்க. ஒன்னு கட்டி போடுங்க, இல்லைன்னா வெட்டி போடுங்க ராஜா. ஷீபாலா காபாரா. 2024 உடைய பிள்ளைகள் சிறுமைப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, உடைய பிள்ளைகள் தலைகுனிந்து போக கூடாது. ஓ, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லணும். ஆமே நீ காலாபாரா, நீ ஒரு யானை, உன்னோட மோத முடியாதுன்னு எல்லாரும் சொல்லணும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. உடைய பிள்ளைகள் என்ன சொல்லி ஜெபிக்கின்றார்களோ அதற்கு தக்க பதிலை கொடுப்பீராக. எல்லாம் கூடும். ஃபாதர், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. எல்லாம் உங்க கூடும்பா. உடைய பிள்ளைகள் என்ன சொல்லி ஜெபித்தாலும் வாய்க்க செய்வீராக. இரவு எனக்கு தூக்கமே வரதில்லை பிரதர், எல்லாரும் தூங்குறாங்க, நான் முழித்திருக்கிறேன், எனக்கு பசியே இல்லை, சாப்பிட்டால் நெஞ்சுக்குள்ளேயே நிற்குது, மாத்திரை சாப்பிட்டா தான் டைஜஸ்ட் ஆகும். சூழ்நிலையை மாற்றுங்க, மாத்திரை இல்லாமலே தூங்க, மதுபானம் இல்லாமலே தூங்க உதவி செய்யுங்க. இப்போ பார்த்தாலும் மென்டல் டிப்ரெஷனாக இருக்குது, சமாதானம், எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, சண்டை போடுறேன். ஆண்டவரே அமைதியை தாருங்க. ஆண்டவரே அமைதியை, குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், கசப்புகள் மாற்றுங்க. காயப்பட்ட புண்களை ஆற்றி இழந்து போன பழைய பலனை தாருங்க. தனக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்க என்று சொல்லி கெஞ்சுக்கிறேன். வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த இடத்துல வந்து ஒருவரும் வெறுமையே போகக்கூடாதுப்பா. பிள்ளைகளை திருமண காரங்க நெருங்கிட்டு இருக்குது, என்ற பணமே இல்லையே, தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யும், வேலைகள் கிடைக்கணும். சொந்தமாக வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கி போட்டு வீடு போடுவதற்கு உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாருங்க. கர்த்தாவே, நல்ல மார்க்ஸ் எடுத்து நம்பர் 1 ஸ்டேட்ல வர உதவி செய்யுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்க. கலக்கங்களை நீக்கி போடுங்க. ஏசப்பா சோத்திரம் ஐயா,
எல்லா நன்மைகளுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுங்க. குற்றங்கள் குறைகளை பண்ணீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.